இப்போ ஸ்மால் சைஸ் ஃப்ரேமுக்கு மேலே கிளாத்தை போட்டுக்கலாம். கிளாத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரேமை மாட்டிக்கோங்க. கையில் இப்படி தூக்கி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கொஞ்சம் இது நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஒரு 50% டைட் பண்ணுங்கள், ரொம்பவும் டைட் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு டைட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம கிளாத்தை இந்த ஃப்ரேமை ஒரு ஹேண்டில் பிடிச்சிட்டு கிளாத்தை வந்து இப்படி இழுக்கணும். இந்த மாதிரி சுற்றியும் நல்லா இப்படி இழுத்துக்கோங்க. இந்த 2 ஃப்ரேமையும் சேர்ந்தாப்பில் இந்த 2 ஃபிங்கர் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா இழுத்துக்கோங்க. சுற்றி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு எகைன் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க.